வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். நம்முடைய இன்ஸ்டியூஷனில் டெட்டு பேப்பர் 1, பேப்பர் 2, எஸ்டிடி எக்ஸாம், பிஓ எக்ஸாம், யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி எல்லா எக்ஸாமுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்பெஷல் கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஆனுவல் பிளான் 2024 அவங்க அப்டேட் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட் எக்ஸாம், பிஜிடிஆர்பி எக்ஸாம் இந்த 2 எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைக்கவே இல்லை. ஸோ மேபி 2025 நோட்டிஃபிகேஷனில் 2025 ஸோ முதல் வைக்கக்கூடிய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன் டெட் எக்ஸாம் தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம் வந்து பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இது 2 ஃபஸ்ட்டு வரப்போகுது. அதுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி போஸ்ட் கிராஜுவேஷன். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரப்போகுது. இந்த 2 எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ ரெடியாக கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 2 எக்ஸாமுக்கு வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி படிங்க. ஏன்னா இதில் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 பக்கம் வரும்னு நினைக்கிறேன். அதேமாரி டெட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிஜிபிள் டெஸ்ட்டு. இந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வரக்கூடிய எஸ்டிடி எக்ஸாமுக்கும் யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எஸ்டிடி எக்ஸாமுக்கும் யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். ஸோ படிக்கிறவங்க முன்னாடியே நல்லா பிளான் பண்ணி படிச்சுக்காங்க. ஏன்னா இந்த சான்ஸ் வந்து ஒரு டைம் தான் கிடைக்கும். அந்த சான்ஸ் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்க முடியும், பயம் இல்லாமல் எக்ஸாம் வந்து போகலாம். ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே பாருங்கள், ஏப்ரல் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 3 மந்த் தான் கேப் இருக்குது எக்ஸாமுக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கும். அந்த எக்ஸாம் டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்து தான் கேப் இருக்குது. ஸோ அது மாதிரி அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே ஒரு 2 or 3 மந்த்துக்குள்ளேயே எக்ஸாம் வச்சு முடிச்சிடுவாங்க. இந்த 3 மந்த்துக்குள்ளே நீங்கள் பேப்பர் 1ம் சரி பேப்பர் 2ம் சரி கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டைம் நீங்கள் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து படிக்கிறத விட நீங்கள் முன்னாடியே ப்ரீ பிளானாக அந்த எக்ஸாமுக்கு வந்து படிச்சிங்கன்னா அந்த டைம் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய இன்ஸ்டியூஷனில் டெட்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 2க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டு பேட்ச் இருக்குங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு பேட்ச் வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டு பேட்ச் கூட அடிஷ்னலாக ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் கிளாஸு வித் டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? இது 2மே இருக்குது. ஸோ ஜாயின் பண்ண விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இருந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், பயப்பட தேவையில்லை, ஈஸியாக வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஏன்னா ஒரு டைம் தான் டெட் எக்ஸாம் வந்து படிக்கணும். திரும்ப இந்த எக்ஸாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அடுத்த ஒரு யூஜிடிஆர்பி சரி எஸ்டிடி எக்ஸாம் சரி உங்களால் ஃபேஸ் பண்ண முடியாது, பிஜிடிஆர் எக்ஸாமும் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. சரிங்களா? ஸோ 2025 ஃபஸ்ட்டு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு போய் ஸோ 2025 ஃபஸ்ட்டு என்ன நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, டெட் எக்ஸாம் வரப்போகுதுங்க. ஓகேங்களா? செகண்ட் என்ன வருது போது பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலேஜ் டிஆர்பி மற்ற எக்ஸாம் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ 2026 திரும்ப அகைன் எஸ்டிடி யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து வாய்ப்பு இருக்குது. பிஓ எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர் இருக்குது. ஓகேங்களா? பிஓ எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வருஷம் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நல்லா படிங்க. சரிங்களா?